இந்த மாம்பழ சீசனில் ஒரு மாம்பழ வத்த குழம்பு, மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ், புளி, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த குழம்பு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. மாம்பழத்தோடைய ஸ்வீட்னஸ், டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எனக்கு டாமினேட்டிங்காக வேணும். அதனால் நான் பூண்டு, வெங்காயம் நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. இது பண்ணுறதுக்கு நான் சின்ன சைஸில் மாம்பழம் வாங்கி இதை வாஷ் பண்ணி சைடில் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியும் நான் வந்து ஊற வச்சு இதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, இதோட வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், இதோட இந்த முழு மாம்பழத்தையும் போட்டு இதில் பெரட்டி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, இதுக்கு தேவையான கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த மாம்பழத்தை அதில் பெரட்டிட்டு இப்போ வந்து ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியும் அதில் விட்டு இந்த மாம்பழத்தை இது வந்து நம்ம கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும். இதோட நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். அது குழம்பு கொதித்து கெட்டியாகணும் இல்லையா, அதுக்காக இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணாக்க அந்த குழம்புடைய அந்த புளியோட பச்சை வாசனைலாம் நமக்கு போயிடும். இப்போது அது வந்து புளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டி வெல்லத்தையும் போட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவையும் கரைச்சி விட்டு இந்த குழம்பு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். மாம்பழ குழம்பு ரெடி.